நான் பாய் கடைக்கு போயிருந்தேன். நம்மளுக்கு தெரிஞ்ச பாய் கடைக்காரர் அவர் இன்றைக்கி சூப்பரான ஒரு வெள்ளாட்டு குட்டி ஒன்று அறுத்து தொங்க விட்டு இருந்தார். பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு எங்கள் அம்மா மாரி சமைக்கணும்னு இன்றைக்கி. அதனால இன்றைக்கி நான் 1 கிலோ கறி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எங்கள் அம்மா எப்படி பழங்காலத்தில் சமைச்சாங்களோ வெறும் சிம்பிளாக அந்த மாதிரி இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். இவங்க தான் எங்கள் அம்மா பாருங்கள். இப்போ இன்றைக்கி நான் அவங்க சொல்லி கொடுத்தது தான் இன்றைக்கி நான் வெள்ளாட்டு கறி சமைக்க போகிறேன். இப்போ நம்ம சட்டி வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். இப்போ இந்த அடுப்பில் நம்ம சட்டியில் இப்போ நம்ம கறியை போட்டுக்கலாம். பாருங்கள், எங்கள் அம்மா சட்டிலே தான் சமைப்பாங்க. அதனால தான் நான் சட்டிலே இன்றைக்கி நான் சமைக்கிறேன். கறி போட்டாச்சு. இதுக்கு வந்து எங்கள் அம்மா வெள்ளை வெங்காயம், அதுதான் நாங்கள் வெள்ளை வெங்காயம் தான் எங்கள் அம்மா யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதாங்க வெள்ளை வெங்காயம். இன்றைக்கி இதை தான் நான் போட்டு சமைக்க போகிறேன். இது வந்து நாட்டு தக்காளி நம்ம வீட்டு பின்னால் விற்றாங்க, வாங்கின்னு வந்து இன்றைக்கி நான் அந்த நாட்டு தக்காளி சேர்க்குறேன். இது பாருங்கள், இஞ்சி ஒரு துண்டு நான் இதை இப்போ நுறுங்க அரிஞ்சிருக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம பஞ்சாட்டை நசுக்கி சட்டியில் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா இதை நம்ம இப்போ பஞ்சாட்டை நசுக்கினதை இப்போ பாருங்கள், நல்லா பஞ்சாட்டை நசுக்கிட்டேன். இப்போ இதை கூட நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம கறிக்கு தேவையான பூண்டு 2 பூண்டு உரித்தேன் நான், அதுவே போதும் 1 கிலோ கறிக்கு. இது பாருங்கள், இப்போ இதை நம்ம பல்லாக தட்டி அதில் போட்டுடலாம். பாருங்கள், பல்லாக தட்டிட்டேன். அதுவும் நம்ம கறியாக கூடவே சேர்த்துடலாம். இப்போது தேவைக்கேற்ற உப்பு சேர்த்தாச்சு. இந்த மிளகாத்தூள் வந்து தனியா, சோம்பு, மிளகா, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். வீட்டு மிளகாத்தூள் இதை நம்ம இதாக கூட சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், கறிக்கு ஏற்றது உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம இதாக கூட தண்ணி சேர்த்துட்றோம். தண்ணி சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நம்ம கை ருசியே அதில் கொஞ்சம் வரும்ன்றனால தான் கையை போட்டு நான் எப்பயுமே பெசிறது. இது எங்கள் அம்மா எனக்கு இதை குறை தான் சொல்லி கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், நல்லா கையை போட்டு நம்ம நல்லா கலந்துட்டோமா அதுவே கறி டேஸ்ட்டு வரும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா சேர்த்தாச்சு, தண்ணியை ஊற்றியாச்சு. இந்த தண்ணி போதும். இதுலேயே இப்போ நம்மளுக்கு கறி வெந்துடுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். கறி வெந்த உடனே நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். இப்போ நான் வந்து இந்த தாளிப்பு கிண்ணியில் நான் வந்து கல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இந்த கல்லெண்ணெயை நம்ம தாளித்து நம்ம கறியில் கொட்டிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இதில் நான் கருவு போட்டாச்சு. இதுலேயே கருவேப்பிலையும் போட்டுட்டேன். இப்போ நம்ம அப்படியே இதை தாளித்து கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், மிளகு வந்து எங்கள் அம்மா எப்பயுமே வறுத்துட்டு தான் கறி குழம்புக்கு போடுவாங்க. அதே மாதிரி நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம காரத்துக்கு ஏற்றாப்போல் நம்ம மிளகு பொடி சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இது போதும் காயிற வயலுக்கு. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்போல் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா நம்மளுக்கு செதுறாக வந்துடுச்சு. இது குட்டி ஆடுன்றதுனால நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ வந்துட்டு இதை வந்து சாதத்துக்கு இந்த தொக்கு அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலே எங்கள் அம்மா அந்த மாதிரி எனக்கு எப்பயுமே வெள்ளாட்டு கறி, இந்த மீன் குழம்பு எல்லாமே எங்கள் அம்மா எனக்காக நல்லா ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்பாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா இல்லைன்றதுனால இன்றைக்கி நம்ம வீட்டிலே நான் செஞ்சது மாதிரி எங்கள் அம்மா ஞாபகமாக நான் சாப்பிட்றேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வணக்கங்க.